السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ரமதான் மாதத்தின் 23வது நாள் வெள்ளிக்கிழமையில் நரக விடுதலையை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ரமதானை அடைந்து கிட்டத்தட்ட 2 பகுதிகள் கழிந்துவிட்ட நிலையில் 3வது பகுதியில் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற தேட்டமும் அதற்கான தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய ஜும்மாவில் லைலத்துல் கத்ர் இரவை குறித்து சில செய்திகளை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு மேன்மையானது என்று இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமதானை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டும் போதெல்லாம் இந்த ரமதானை குறித்து இந்த சமுதாயத்திற்கு ஆர்வமூட்டும் போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை குறித்து பேசினார். ஹதீஸிலே வருகிறது: ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பயான் செய்பவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு பயான் செய்பவர்களாக இருந்தார்கள். அதிலே சொன்னார்கள்: அய்யுஹன் நாஸ் கத் அபல்லகும் ஷஹ்ருன் அதீமுன். மக்களே, மகத்தான ஒரு மாதம், பரக்கத்தான ஒரு மாதம் உங்களை முன்னோக்கி வர இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள்: ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர்.
அந்த மாதத்தில் அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்தது என்று லைலத்துல் கத்ரை குறித்து இந்த சமுதாயத்திற்கு அதிகம் ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக, ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக, மிகுந்த தேட்டத்தோடு அதை கழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று, லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக் கொண்டதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை குறித்து ஆர்வமூட்டக்கூடியவர்களாக, ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக, அதை மிகுந்த தேட்டத்தோடு தேட வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இரவு ரொம்ப முக்கியம் என்று உணருங்கள் என்கிறார். அந்த இரவு ரொம்ப முக்கியமான இரவு என்பதை நீங்கள் விளங்குங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். கடைசி 10 இரவுகளில் உங்களுக்கு தனி கவனம் இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். எப்பொழுதும் அந்த இரவுகள் விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய ஒரு உன்னதமான இரவை அடைவதற்காக நாம என்ன தயாரிப்பு செய்வோம்? கடைசி 10 ஆரம்பிச்சு இன்னையோடு 3 நாள் ஆச்சு. அந்த இரவை அடைவதற்காக, மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய இரவை அடைவதற்காக நாம் என்ன தியாகம் செய்யணும்? நாம் என்ன தயாரிப்பு செய்யணும்? அதற்காக நாம் என்ன முயற்சி செய்யணும் என்ற சிந்தனை இன்றைய ஜும்மாவில் ரொம்ப முக்கியமாகும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இரவு குறித்து அல்லாஹ் தஆலா ஒரு தனி சூறாவை இறக்கி அருளினார். லைலத்துல் கத்ருடைய இரவை குறித்து அல்லாஹ் தஆலா ஒரு தனி சூறாவை இறக்கி அருளினார். அல்லாஹ் சொன்னான் குர்ஆனில், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நாம் இந்த குர்ஆனை நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை சங்கையான லைலத்துல் கத்ரில் இறக்கி அருளினோம். மக்களே, லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் அந்த இரவை குறித்து இந்த சமுதாயத்திற்கு ஆர்வம் ஊட்டி ஒரு தனி சூறாவை இறக்கி பேசினான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய வேதமான குர்ஆன் ஷரீஃபில் பல செய்திகளை குறித்து பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தன்னுடைய வேதத்தில் பல செய்திகளை குறித்து பேசுகிறான். ஈமானை குறித்து பேசுகிறான், தொழுகையை குறித்து பேசுகிறான், நோன்பை குறித்து பேசுகிறான், ஜகாத்தை குறித்து பேசுகிறான், ஹஜ்ஜை குறித்து பேசுகிறான், தன்னுடைய அடியார்களிடத்தில் வர வேண்டிய நல்ல பண்புகளை குறித்து பேசுகிறான், நபிமார்களுடைய வரலாறை குறித்து பேசுகிறான். நீங்கள் குர்ஆனில் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் 1-2 வசனங்களில் பேசி முடித்து விடுகிறான். மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் 1-2 வசனங்களிலேயே பேசி விடுகிறான். ஆனால் சில விஷயங்கள் இருக்கிறது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக, அதனுடைய சிறப்பை மக்கள் தனியார்கள் விளங்குவதற்காக, அதனுடைய உயர்வை மனிதர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக தனி சூறாவாகவே அல்லாஹ் இறக்கிறார். உதாரணமாக சொல்லணும்னா, சூரத்துல் இக்லாஸ் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா,
அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த சூரா தனி சூறாவாக இறக்கி அருளி அல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காட்டுகிறார். சூரத்துல் ஃபலக்கை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள். தீமையிலிருந்து பாதுகாப்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் அந்த தனி சூறாவை இறக்கி அருளினார். சூரத்துல் நாஸை எடுத்து பாருங்கள், ஆய்வு செய்து பாருங்கள். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் தனி சூறாவாக இறக்கி அல்லாஹ் அருளினார். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அந்த வரிசையில் லைலத்துல் கத்ருடைய சிறப்பை, அந்த இரவினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய உயர்வை தன்னுடைய அடியார்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக தனி சூறாவாகவே அல்லாஹ் இறக்கி அருளினான் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ர் என்பது சாதாரண ஒரு இரவு என்று விளங்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு என்பதை நீங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்குங்கள் என்று ரப்பு கற்றுத் தருகிறார். 83 வருடங்கள் செய்த அந்த நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு பாக்கியமான இரவு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று ரப்பு சொல்லித் தருகிறார். இபாதத்துகளை கொண்டு அந்த இரவை கழியுங்கள் என்கிறார். ஒருபோதும் அதை வீணாக்கி விடாதீர்கள் என்று ரப்பு கற்றுத் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1000 மாதங்களை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த இரவுக்காக நாம் என்ன முயற்சி செய்தோம்? கடைசி 10 ஆரம்பித்து 3 நாட்கள் இருக்கிறோம், 3வது நாளில் இருக்கிறோம். அதற்காக நாம் என்ன தியானம் செய்தோம்? அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக என்ன இபாதத் செய்தோம்? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என்ற சிந்தனை இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இரவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறொரு இரவு இல்லை. லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறொரு இரவு இல்லை. மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து சொல்கிறார்கள். 5 இரவுகள் இருக்கிறது, 5 இரவுகள் இருக்கிறது. அந்த இரவுகளில் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் தூங்காமல் வணங்கி உயிர்ப்பிக்க வேண்டும், ஹயாத்தாக்க வேண்டிய இரவுகள் விரும்பத்தக்கது என்கிறார். 5 இரவுகள் இருக்கிறது. அந்த 5 இரவுகளில் தூங்காமல் வணக்க வழிபாடுகளை கொண்டு அதை ஹயாத்தாக்குவது விரும்பத்தக்கது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது இரவு ரஜபு மாதத்தினுடைய முதல் இரவு தூங்காமல் வணங்கி வழிபட்டு கழிக்க வேண்டிய ஹயாத்தாக்குவது விரும்பத்தக்கது என்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? ஒரு புனிதமான மாதத்தினுடைய முதல் இரவு, எனவே அதிலே அந்த இரவை ஹயாத்தாக்குவது விரும்பத்தக்கது என்கிறார். இரண்டாவது சொன்னார்கள், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாள் இரவு நீங்கள் தூங்காமல் விழித்து ஹயாத்தாக்க வேண்டிய ஹயாத்தாக்குவது விரும்பத்தக்கது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமு லைலஹா, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது நாள் இரவு வந்துவிட்டால் அந்த இரவை வணக்க வழிபாடுகளை கொண்டு நீங்கள் ஹயாத்தாக்குங்கள் என்று சொன்ன இரவு. மூன்றாவது ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் இரவு ஹயாத்தாக்கி வணக்க வழிபாடுகளை கொண்டு கழிப்பது விரும்பத்தக்கது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றார். என்ன காரணம்? நோன்பு நோற்று நோன்பு நிறைவு செய்த அந்த சந்தோஷத்தில் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டிய இரவு அந்த இரவு. எனவே விழித்து வழங்க வேண்டிய ஒரு விரும்பத்தக்க இரவு என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார். ஈதுல் அல்ஹாவுடைய இரவு தூங்காமல் வணங்குவது விரும்பத்தக்கது என்று மார்க்க அறிஞர்கள். ஏன்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டிய இரவு. எனவே அந்த இரவில் தூங்காமல் விழித்து வணங்குவது விரும்பத்தக்கது என்று பட்டியலிட்ட மார்க்க அறிஞர்கள் 5வது சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு தூங்காமல் விடிய வணங்குவது விரும்பத்தக்க வேண்டும்.
விரும்பத்தக்கது என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த இரவை 1000 மாதங்களை விட சிறந்த நன்மையை அள்ளித்தரக்கூடிய இரவு என்று சொல்லியிருக்கிறான். எனவே அந்த இரவில் நாம் விழித்து வணங்குவது விரும்பத்தக்கது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு வருடத்தில் 365 இரவுகள் இருக்கிறது. அந்த 365 இரவுகளில் இந்த 5 இரவு பாக்கியமானவை, மாற்று கருத்து இல்லை. ரஜபினுடைய முதல் இரவு பாக்கியமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஷாபான் மாசத்தினுடைய 15ஆம் இரவு பாக்கியமான இரவு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வருடத்தினுடைய 2 ஈதினுடைய பெருநாளுடைய இரவுகள் பாக்கியமானவை, மாற்று கருத்து இல்லை. லைலத்துல் கத்ருடைய இரவு பாக்கியமானவை, மாற்று கருத்து இல்லை. மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருக்கு இருக்க வேண்டிய சிறப்பு வேற எந்த இரவுக்கும் இல்லை. இந்த இரவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற ஒரு இரவு இல்லை என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க. எதை வச்சு சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? 3 காரணங்களை சொல்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இரவு குர்ஆன் இறங்கிய இரவு, அந்த இரவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற ஒரு இரவு இல்லை. லைலத்துல் கத்ருடைய இரவு. இரண்டாவது சொல்றாங்க காரணங்கள், மலக்குகள் இறங்கக்கூடிய இரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த பூமியை நோக்கி மலக்குகள் கூட்டமாக இறங்கக்கூடிய ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற ஒரு இரவு இல்லை. மூன்றாவது காரணம் சொல்றாங்க, 1000 மாதங்களை விட 1000 மாதங்கள் செய்த நன்மையை அள்ளி தரக்கூடிய இரவு. அந்த இரவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற ஒரு இரவு வேற இரவை அல்லாஹ் வைக்கவில்லை என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈடு இணை இல்லாத ஒரு இரவை அடைவதற்காக நாம் என்ன முயற்சி செய்தோம், நாம் என்ன அமல் செய்தோம், நாம் என்ன தியாகம் செய்தோம் என்ற சிந்தனை இன்றைய ஜும்மாவில் ரொம்ப முக்கியமான. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய ஆகிரத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ஆகிரத்தை தீர்மானிக்கக்கூடிய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நமக்கெல்லாம் ஆயுள் கம்மி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, அமார் உம்மதி பைன 60 வ 70. என்னுடைய சமுதாயத்தார்களுடைய ஆயுள் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் எதை இழந்தாலும், வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதை பெற்றுக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு வழியில். ஆனால் ஒரு மனிதன் ஆயுளை இழந்தான் என்றால் எந்த வழியிலும் யாராலும் அதை திரும்ப பெற இயலாது. குர்ஆன் சொல்லுது, வாக்கியால வருது, அல்லாஹ் கேட்கிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம். தொண்டக்குழியை உயிர் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், நீங்கள் எல்லாம் சுத்தி நின்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். பல்சு பறந்து விட்டு இருக்கு, கை குளிர்ச்சி ஆயிட்டு, கால் செயலிழந்து விட்டது. இப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், லௌலா அஹ்ஹர்தனா இலா அஜலின் கரீப், கொஞ்சம் பிற்படுத்தினால் இன்னும் நன்மையை நான் செய்கிறேன் என்று துடிக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் சுத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் கூட, என்னுடைய ஆயுளிலிருந்து ஒரு நாள் அவர்களுக்கு கொடுத்து யாராவது அவரை தட்டி எழுப்ப முடியுமா என்றால், அல்லாஹ் கேட்கிறான், எழுப்ப முடியுமா? ஒருபோதும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லிட்டார். உங்களுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆயுளை இழந்தீர்கள் என்றால் அது திரும்ப பெற இயலாது யாராலும் எந்த வழியில். அப்படிப்பட்ட ஆயுள் குறைக்கப்பட்ட சமுதாயம் நாம. முன் சென்ற சமுதாயத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு ஆயுள், நீண்ட ஆயுள் நமக்கு இல்லை.
உடல் வலிமை நமக்கு கிடையாது, உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடையாது. முன் சென்ற சமுதாயம் செய்த அமல்கள் நமக்கு கிடையாது. 600 வருடம், 700 வருடம், 900 வருடம், 1000 வருடங்கள் முன் சென்ற சமுதாயத்தார்கள் செய்த அமல்கள் நமக்கு கிடையாது. அதோடு ஒப்பிடும் பொழுது நம்மளுடைய அமல்களை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் போல் நம்மளுடைய அமல்கள் காட்சி அளிக்கும். இதை ஈடு செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு சரி செய்வதற்காக அல்லாஹ் ஒரு திட்டமிட்டார். அல்லாஹ் அதை சரி செய்வதற்காக அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், முன் சென்ற சமுதாயங்கள் பல வருடங்கள் செய்த அமலை போல் என்னுடைய சமுதாயம் அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும், வழங்க வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்டதற்கு இணங்க அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு இரவு தான் பாக்கியமான லைலத்துல் கத்ருடைய இரவு. முன் சென்ற சமுதாயம் எத்தனை ஆண்டுகள் அமல்கள் செய்திருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு அவர்களை முந்தி உங்களை கொண்டு சென்றுவிடும், அவர்களை எல்லாம் முந்த செய்துவிடும், உங்களுடைய ஆகிரத்தை அது தீர்மானித்துவிடும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு இரவை அடைவதற்காக நாம் என்ன அமல்கள் செய்தோம்? கடைசி 10 வந்து 3 நாள் கழிஞ்சிருச்சா நம்ம என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? அதற்காக என்ன முயற்சி செய்தோம்? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சிந்தனை இன்றைய ஜும்மாவில் உங்களுக்கு முக்கியமானது என்பதை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தரார். அந்த இரவை அடைவதற்காக உங்களுக்கு நான் வழி சொல்லித் தருகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வாழ்க்கையில் அடைந்த இந்த ரமதானை பாக்கியமாக கழிக்க வேண்டுமா? இந்த கடைசி இரவுகளை எப்படி கழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து பேசுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தார், 2வது 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்துல் கத்ரை தேடித்தான் நான் முதல் 10 நான் இஅ்திகாஃப் இருந்தேன். அந்த முதல் 10 லைலத்துல் கத்ர் கிடைக்கவில்லை. 2வது 10 நான் இஅ்திகாஃப் இருந்தேன், அதிலும் இல்லை. என் அருமையான சமுதாய மக்களே, நீங்கள் 3வது 10 தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கான வழிகளை சொல்லித் தந்தார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு 2 பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சது. இஅ்திகாஃப் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சது. ரசூல் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா கிடைச்சது. முதலாவது லைலத்துல் கத்ர் கிடைச்சது. நாம எந்த இரவை அடைய வேண்டும் என்று நாம தேட வேண்டுமோ, ஆசை கொள்ள வேண்டுமோ, உற்சாகப்படுத்த வேண்டுமோ, அந்த இரவு கண்டிப்பா கிடைச்சது இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய. அவர் தூங்கினாலும் சரி, இபாதத் செய்தாலும் சரி, துஆல இருந்தாலும் சரி, தொழுகையில இருந்தாலும் சரி, வேற காரியங்கள்ல திலாவத்துல இருந்தாலும் சரி, குளிச்சிட்டு இருந்தாலும் சரி, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு லைலத்துல் கத்ர் கண்டிப்பா கிடைச்சது. ரசூல் சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கூலியை கொடுக்கிறான் என்றால், கஆதிலி அலாமாத்தில் குல்லிஹா, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வெளியே இருந்து என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த எல்லா நன்மைகளின் கூலியையும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை செய்யாமலேயே அல்லாஹ் கொடுக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதர் இஅ்திகாஃப் இருக்கிறார், வெளியே இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவரை சந்தித்து விசாரிக்கிறார், அந்த நன்மை இவருக்கு உண்டு. உறவுக்கு ஒரு ஆள் சந்திச்சுட்டு வரார், உறவுக்காரங்களை அவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு வரார்,
அந்த நன்மை ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. ஒருவர் வெளியே ஒருவரை சந்தித்து சலாம் சொல்லுகிறார், அதனுடைய நன்மை ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி இந்த ரெண்டு விஷயம் ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏத்திகாப்பில் இன்னும் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், ஆர்வப்படுத்த வேண்டும் என்று நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஹதீஸ்ல வருது, யார் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கான ஹஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைன். ஹதீஸ் பைஹக்கில வருது, ஹதீஸ் பைஹக்கில வருது, யார் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு 2 ஹஜ் செய்த நன்மை, 2 உம்ரா செய்த நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நன்மை வேறு எதுக்கும் அல்லாஹ் வழங்குவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை குறித்து ஆர்வப்படுத்தி ஊக்கப்படுத்தி பேசினார். இங்கே ஒரு செய்தியை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கலீஃபாக்களுடைய ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள் கூட இஅ்திகாஃப் இருந்தாங்க. நாட்டு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, போர் பிரச்சனை, மக்களுடைய சில குழப்பங்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி, இப்படி 24 மணி நேரமும் அவர்களுக்கு வேலை இருந்து கொண்டிருந்தாலும் ஜனாதிபதிகள் கூட தங்களுடைய ஆயுளிலே வாழ்க்கையில இஅ்திகாஃபை விட்டதில்லை. அவ்வளவு பிஸியா இருக்கிறவங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு என்ன பிஸின்னு தெரியல. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த இஅ்திகாஃப் விஷயத்துல ரொம்ப பொறுப்போக்கா இருக்கு, ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறோம், ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். 30 நாள் நோன்பு விடாம தொழுவக்கூடிய வைக்கக்கூடியவர்கள், எல்லா தொழுகையும் பேணுதலாக தொழுவக்கூடியவர்கள் கூட இஅ்திகாஃப் விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமா இருக்கிறார். சமூகத்தில் யாரெல்லாம் தன்னை பெரியவர்கள் கருதுறாங்களோ, தங்களை முக்கியமானவர்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க கூட இஅ்திகாஃப் விஷயத்துல நினைச்சது இல்லை, ஆர்வப்படுதல், அலட்சியமா இருக்கிறாங்க, பொடுபோக்கா இருக்கிறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஅ்திகாஃபினுடைய முக்கியம் நம்ம ஊர்ல இல்லை. ஏதோ அது வரலை கிஃபாயம் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அசால்ட்டு வந்தது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய ஆகிரத்தை தீர்மானிக்கக்கூடிய லைலத்துல் கத்ரை, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய லைலத்துல் கத்ரை, 1000 மாதங்களுடைய நன்மையை தள்ளி தரக்கூடிய லைலத்துல் கத்ரை நீங்கள் அடையணும்னு விரும்புனீங்கன்னா இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் கிடைச்சது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தியாகம் நம்ம பள்ளியில எல்லா வசதியும் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஊர்ல மக்களுக்கு கொஞ்சம் மனசு வர்றதில்லை தியாகம் செய்யறது. குடும்பத்தை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு, தன்னுடைய எல்லா உலக தேவைகளையும் விட்டுட்டு ஒரு நாள் 3 நாள் 10 நாள் இஅ்திகாஃப் அல்லாஹ்வுக்காக அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக நமக்கு தியாகம் பண்றதுல மனசு. எல்லாருக்கும் அல்லாஹ் பாக்கியம் அளிக்கணும், ஆசை வரும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ரை அடைய வேண்டுமா, அதற்கான வழிகளை சொல்லித் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிதான் தராவீஹுடைய தொழுகை. ரசூல் சொன்னாங்க, சனத்துலகும் கியாமா, நீண்ட ஹதீஸ், சனத்துலகும் கியாமா, அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை ஃபர்லாக்கி இருக்கிறான், நான் உங்களுக்கு இரவு தொழுகையை உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறேன் என்றார். இரவு தொழுகையை உங்களுக்கு நான் சுன்னத்தாக்கி இருக்கிறேன் என்றார். மனிதர்கள் உலகத்துல ரப்ப நெருங்கக்கூடிய நேரம் சில நேரம் உண்டு. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ரப்பை நெருங்கக்கூடிய நேரம். இந்த உலகத்துல ஒரு மனிதர் எந்த அமல் செஞ்சாலும் சரி, அவருடைய அந்த அமல்களுடைய நோக்கம் என்னன்னா ரப்புடைய நெருக்கத்தை அடையும், இறைவனுடைய நெருக்கத்தை பெறணும், அதுதான் அவருடைய முழு நோக்கம். அப்படிப்பட்ட அந்த நெருக்கத்தை மனிதர்கள் உலகத்தில் அடையக்கூடிய நேரம் 2 நேரம் இருக்கு. ஒன்னு பசியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் மனிதன் அல்லாஹ்வை நெருங்கலாம். 2வது சுஜூத்ல இருக்கும் பொழுது மனிதன் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சுஜூதுகள் அதிகமாக கொண்ட தொழுகை தராவீஹுடைய தொழுகை. இன்னைக்கு படிப்படியா இன்னைக்கு நம்ம ஊர் பள்ளியில பார்த்தா 2 சப்புல நிற்கும்.
முதல் தராவிகள் 5 6 சப்பு நின்ன தொழுகை நின்ன பள்ளியில இன்னைக்கு எத்தனை நிக்கிறாங்க? 2 சப்பு தான் நிக்கிறாங்க. அதுவும் மாத்தி மாத்தி. ஏதாவது போர் காலங்கள்ல தான் ஹதீஸை பார்க்கிறோம். போர் காலங்கள்ல எப்படி தொழுகணும் அப்படின்னா, முதல் சப்புல நிக்கிறவங்க 1 ரக்காத் தொழுவாங்க, 2வது சப்புல நிக்கிறவங்க 2வது ரக்காத் தொழுவாங்க. அது மாதிரி போர் காலத்துல தான் இபாதத் செய்யணும்னு எழுதியிருக்காங்க. மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. ஆனா நீங்க அந்த நடைமுறையை இன்னைக்கு தராவிகளை பார்க்கலாம். ஒரு கூட்டம் முந்தைய 4 ரக்காத் 8 ரக்காத்துல நிற்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து 4 பேர் அடுத்து 4 ரக்காத்துல நிற்பாங்க 8 ரக்காத்துல. அதுக்கு பிறகு 3வது சப்புல நிக்கிறவங்க முதல் சப்புக்கு வந்துருவாங்க கடைசி 4 ரக்காத் 8 ரக்காத்து. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சும்மா கேலிக்கோ சிரிக்கிறதுக்கோ சொல்லல, கவலைப்படணும். இரவு தொழுகையை கொண்டுதான் நீங்கள் லைலத்துல் கத்ர் அடையணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம் இரவு தொழுகைங்கிறது தராவீஹ் மட்டும் இல்ல, இஷாவிலிருந்து மார்க்க அறிஞர்கள் அதுக்கு ஒரு டைம் விதிக்கிறாங்க. இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரை என்னென்ன செய்யல அது எல்லாமே கியாமுல் லைல் தான். தராவீஹ் கியாமுல் லைல், தஹஜ்ஜத் கியாமுல் லைல், இரவுல நின்று நீங்க குர்ஆன் ஓதுறீங்க கியாமுல் லைல், ஃபஜ்ர் வரை நீங்க என்ன துஆ செய்றீங்க கியாமுல் லைல், நீங்க என்ன இபாதத் செய்தாலும் கியாமுல் லைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்களில் தஹஜ்ஜத்தை ரொம்ப வலியுறுத்தி பேணினார்கள் என்பது மாத்திரமல்ல, குடும்பங்களையும் எழுப்பி நீங்க தொழுதுங்க. இன்னைக்கு அவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு தொழுகை நம்ம ஊர்ல ஜமாத்தா நடக்குது. ஆனா ஆண்களுக்கு கம்மியா இருக்க ஆர்வம், கவன குறைவா இருக்கிறாங்க, அலட்சியமா இருக்கிறாங்க, தூக்கத்தில் இருக்கிறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்து கியாமுல் லைல்ல நின்னா தான் இந்த லைலத்துல் கத்ரை நீங்க அடையணும். வெறும் 27ஆம் கிழமை இருந்து நம்ம அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த இரவு வந்து அல்லாஹ் நாடும். நீங்க இந்த 10 நாள் இரவும் கியாமுல் லைல் இந்த தூக்கத்தை விட்டுட்டு கியாமுல் லைல்ல வந்து நின்னாதான் நீங்க லைலத்துல் கத்ரை அடையணும். நீங்க லைலத்துல் கத்ரை அடைந்தால்தான் ஆகிரத்தினுடைய எல்லா வகையான ஆகிரத்தை உங்களுக்கு தீர்மானிக்கப்படும் வெற்றிகரமா. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எல்லாரும் மனசு வைக்கணும். ஒரு இரவு மாத்திரமல்ல, இந்த 10 இரவுகளுமே எல்லா அமல்களும் தராவீஹ், கியாமுல் லைல், துஆ, குர்ஆன் ஓதுறது, தான தர்மம் செய்யறது எல்லாமே இந்த 10 நாட்கள் பகலிலும் இரவிலும் இருக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க, வழிகாட்டுறாங்க. இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா லைலத்துல் கத்ரை உங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்வீர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் எல்லாரும் ஆர்வப்படணும், ஆசைப்படணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் என்ன செஞ்சிடணும், இருக்கக்கூடிய ஒரு 3 இரவு இருக்கு. 21 23 போயிடுச்சு, 25 இருக்கு, 27 இருக்கு, 29 இருக்கு. இந்த 3 இரவுகளை விட்டா தப்பிப்பதற்கு லைலத்துல் கத்ருக்கு வேற வழி இல்லை. இந்த 3 இரவுல இருந்தே ஆகும். எனவே நாம எல்லாரும் ஆசைப்படணும், பள்ளியில நடக்கக்கூடிய தராவீஹ்ல கலந்து கொள்ளணும், முழுமையா கலந்து கொள்ளணும். பள்ளியில நடக்கக்கூடிய கியாமுல் லைல் தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் முழுமையாக கலந்து கொள்ளணும். வேற என்னென்ன இபாதத்துகள் இருக்கோ, தான தர்மம் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, துஆ செய்யறது எல்லாமே இந்த 7 இரவுகளில் நாம கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு வர வேண்டும். அந்த ஆசைய ஆர்வத்தை உங்களுடைய உள்ளத்துல உருவாக்குறதுக்கு தான் இந்த ஜும்மாவுடைய பயன். அதனால எல்லாரும் ஆசைப்படணும், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த வருஷம் அடையணும். ஏன்னா அடுத்த வருஷம் நாம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா சென்ற வருஷம் இந்த பல பேர் இந்த வருஷம் இல்லை, நாம அதை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு திடீர்னு யாரெல்லாம் நல்ல இருக்காங்க அவங்களாம் மூத்தா போறாங்க, யார் மூத்தா போகணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஆயுள் கூடுது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் எல்லாரும் ஆசைப்படணும், இந்த 7 இரவுகளை நாம பாக்கியமா கழிச்சது. தராவீஹ்ல முழுமையா, கியாமுல் லைல்ல முழுமையா, துஆவுல முழுமையா, குர்ஆன்ல முழுமையா, தான தர்மங்கள்ல முழுமையா கழிக்கணும்னு ஒரு ஆசையும் ஆர்வமும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்திலேயும் என்னுடைய உள்ளத்திலேயும் ஏற்படுத்தி அப்படிப்பட்ட அந்த இரவுகளை எல்லாம் பாக்கியமாக கழிக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்
நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாரம் தொழு.